ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை? தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். செய்வனே பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த வீட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டவ தொல்லை, எதுவாக இருந்தாலும் விலகணும். ஆத்தா ஐஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு இறங்குதா. மன நிம்மதியில் மன நிறைவுலவா. யார் என் பிள்ளைக்கு செய்வனை வச்சு முடைக்கிருக்காளா, கிரகமா இல்லை உடம்பால் வந்த பிணியா? ஆத்தா ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழை மகளுக்கு வந்து வாத்தா என்னை பெத்தம்மா கட்ட அவுத்தரி அள்ளும் பகலும் தெய்வமே கும்பிடுற மகளுக்கு வரணும். ஆத்தா ஈஸ்வரி ஏத்தா யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காவா. கட்ட அவுத்து எரிஞ்சிட்டு வாடி தாய். ஆத்தா ஈஸ்வரி ஏழை பிள்ளைகளுக்கு ஓடியாங்க என் தாய். ஆத்தா ஈஸ்வரி தாய் என்ன நேர்த்தி கடை இருந்தாலும் நீ வாங்கிக்க கேட்டு அந்த மகள்கிட்ட. ஏத்தா தாய்க்கு எதுவும் நேர்த்தி கடை வச்சிருக்கியாத்தா? தாய் உன்னே தான் கேட்குறேன். நேர்த்தி கடைன்னு ஒன்று வைக்கல, நான் வருஷம் போய் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். கேட்டுக்க ஆத்தா ஏதோ நேர்த்தி கடை கேட்குறா. சரி கேட்டுக்க என்னன்னு கேட்டுக்க. சரியா தாயி? ஆத்தா ஐஸ்வரி எதா இருந்தாலும் என் பிள்ளை வந்து உனக்கு செய்தா. வாத்தா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கு. எங்கள் அம்மா இறங்கு. அந்த மகளுக்கு என்ன நடந்துக்கிட்டு வந்து சொல்லு தாயி. அந்த மகன் எதுனால இந்த இடத்துல புரி வச்சிருக்கா. ஆத்தா கட்டாவோ தெரியுதா உன்னால முடியாத கட்டி எதுவுமே இல்லவா. வாத்தா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்குதா என்னை பெத்தா. ஆத்தா ஏழை மகள் கோடியாங்க இப்போ இல்லத்தா. உன் குடும்பத்தில் என்னைக்கு மாங்கல்யம் முடிச்சு வந்தியோ அன்னையிலேருந்தே வம்பு வழக்கமாத்தையும் போய்கிட்டு இருக்கு. அங்காளி பங்காளியில் சண்டைக்கு பஞ்சம் கிடையாது. சரியா? மன நிம்மதியில் மன நிறைவில் செய்கிற தொழிலும் சரி முடக்கம் சரி முடக்க எனக்கென்னு போய்கிட்டு இருக்குது. உண்மையாதாயி? சொல்லுத்தா. உங்கள் அரசனில் ஒரு வம்பு வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நான் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாத்தா? சரியா? உங்கள் குடும்பத்தை முடக்கிறதே அவளுக்கு வேலை. நிம்மதியாக நீ படுத்து தூங்கவே கூடாது. விரைய செலவு தெண்டை செலவு ஆஸ்பத்திரி செலவு எதுலையாச்சும் கொண்டு உடனே விட்டுரும். சரியா? மனையில் வந்து இன்னைக்கு நிம்மதியாக படுக்கணும் அப்படின்னா அதுக்கு வேலையே கிடையாது. மன திருப்தி இல்லை தாயி. மனையில் வந்து எல்லாம் இருந்து இல்லாத மாதிரியே இருக்கிற. உண்மையா? எல்லாம் இருக்குது ஆனால் கைக்கும் வாய்க்கும் எட்டலை. சரியா தாயி? எந்த திசையில் இருந்தால் சூறாவளி மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. சூறாவளி காற்று மாதிரி. சரியா தாயி? எதனால் வருது ஏன் வருதுன்னே எனக்கு தெரியலேன்ட்டேன். நான் தெய்வத்தை மட்டும்தான் மன உருகி கும்பிடு. யார்ட்டையும் என் பிரச்சனையை வம்ப வளர்க்க நம்ம சொன்னதே கிடையாது. தெய்வத்திட்ட மட்டும் சொல்லிய புலம்புவே அழுவி. தெய்வம் நீ இருந்தால் கேளுன்னு சொல்லியிருக்க. சரியா தாயி? தெய்வம் நீ இருந்தால் கேளுத்தான். நான் யார்கிட்டத்தான்? நான் மனுஷத்தான் சொல்லிட்டேன். யாருக்கு நான் வந்து கம்பு எடுத்துக்கிட்டு கடி எடுத்துகிட்டு போய் வம்புழுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு அமைதியாக போகிற குடும்பம்னு சொல்லியிருப்பேன். சரியா தாயி? பசிச்சா அன்னம் கொடுப்பேன். சரியா? இல்லைன்னு வந்தவங்களுக்கு பசியாதவங்களுக்கு வந்து அத்தா தாயின்னு அம்மானு கூப்பிட்டா எனக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்க கொடுத்து பழகிற குணம் ஒன்று இருக்கு. உண்மையா? சரியா தாயி? இறக்க சிந்தனை இறக்க குணமும் உனக்கு நிறையா இருக்குதா. சரியா? மற்றவங்க நம்மளால நல்லா இருக்குன்னு நினைப்பேன். ஆனால் ஒன்னே யாரும் நல்லா இருக்குன்னு இன்ன வரைக்கும் நினச்சதே கிடையாது. உண்மையா? உனக்கிட்ட பறித்து தின்னவங்களே இப்போ உனக்கிட்ட உட்காந்து ஒன்னையவே கேலி கேவலம் பேசுகிறாங்க. உண்மையா? வாங்கி தின்னவங்களே வந்து ஒன்னே பேசுகிறாங்க தாயி. நீ காது கொடுத்து கேட்டுக்கிட்டு நீ ஏத்தா தெய்வமா இருக்கேன்னு கேட்டுட்ட. நீ கும்புற தெய்வத்திட்ட கேட்டுட்ட. என்னை எதுக்க பார்க்குறவளை நீ அழிக்க மாட்டியான்னு கேட்டுட்டேன். நான் யார்ட்டையும் போக மாட்டேத்தான்னு சொல்லிட்டேன். நான் போய் வீதியில் நின்று இறங்கி சண்டை போட்டா எனக்கு அசிங்கம்னு சொல்லியிருக்க. உண்மையா? வர மாட்டேங்கிறாளே வந்து அவளும் கேட்க மாட்டேங்கிறா, என்னையாவும் இறங்கி போக விட மாட்டேங்கிறா. எனக்கு அந்த அசிங்கம் வேணாத்தான்னு சொல்லிட்டேன். சரியா? நீ கண்ணை மூடி நெத்தியில் திண்ணூற பூசனே ஓன் தெய்வம் ஓ முன்னாடி வந்து நின்று பேசும். உண்மையா? அது உண்மையத்தான். சரியா? நீ பேசியிருக்க தெய்வம் நான் உன்னையே கெதின்னு நம்பியிருக்க மகளுக்கு ஏத்தா இப்படி முடக்கத்தில் கொண்டாடுறேன்னு கேட்குறேன். சரியா? நான் போகிற வழியை நல்ல வழியாக சுத்தப்படுத்திடு. எதுக்கு முள்ளும் கல்லுமா கிடக்குங்கிற. சரியா தாயி? அந்த கல்லு முளை எடுத்தறி ஒன்றால் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்க. உண்மையா? எப்போ வாசம் முன்னாடி வேப்பிலை பத்தினி தலை தெரியுதே தாயி? இருக்காத்தா? சரியா? அதை காலையில் இருந்து வணங்கி வரியாத்தா? சரியா? அவனாலதே நீ அந்த இடத்துல ஒத்தாசை குடியிருக்கிறது. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க காக்கலைன்னா நான் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். காலையில இருந்து கையெடுத்து கும்பிட்றனாலே அந்த இடத்துல வேலியாக உட்காந்துருக்கேன்னு சொன்னா தாயி. இந்த இடத்துல நான் இருக்கேன் உனக்கு வேலியான்னு சொன்னால தாயி. சொல்லிட்டா. அதனாலதானே அந்த இடத்துல நீ உட்காந்துருக்க. சரியா தாயி? இன்னைக்கு இந்த தாயிட்ட என்ன வரம் கேட்டு வந்திருக்க கேளு தாயி. வரம் கேட்டு வந்திருக்கேன்னா இப்போ என் உடம்புல என்ன பண்ணுது? இல்லை மாய மந்திரம் பண்ணினதா இல்லை காற்று கருப்பு வந்து ஒட்டி? நான் இப்போ தானே சொன்னி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரத்த சொந்தத்தில் சண்டை வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா இல்லையா தாயி? ரத்த சொந்தத்தில் சண்டை வந்துச்சுன்னு சொன்னால் அரசியல் வழியிலையா இல்லை ஏன் வழியிலையா? ஓ வழியில் ஒரு சண்டை இருக்குது. அதே மாதிரி அரசியல் வழியிலேயே ஒரு சண்டை இருக்குது. ரெண்டு பக்கமே இருக்குது தெரியுமா? இப்போ என் வழியில இருந்து அதை முடக்கிறாங்களா இல்லை அரசியல் வழியில்? அரசியல் வழியிலேருந்து முடக்கிறாங்க. அரசியல் வழியிலேருந்து முடக்கிறது ஆனா பொண்ணா? ஆணும் இருக்கேன் பொண்ணும் இருக்கேன். சேர்ந்துருக்காங்க. நீ அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னா கேள்விப்பட்டியா?
காதில் வாங்குச்சா இல்லையா தாயி? அவங்க பார்த்த வேலைதான். சரியா? அந்த லெக்கில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க வந்து நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்க. அவங்களும் அதைத்தான் தாய் நினைக்கிறாங்க. சரியா? ஆமாம், அவங்களும் அதைத்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உள் மனசில் நினைக்கிறா, பக்கத்தில் இருக்க வெளி மனசில் சொன்னாங்க. சரியா தாயி? ஆனால் அவங்க யார் காரணமும் உங்கள் ரத்த சொந்தம்தான் காரணம். மற்ற யாரும் உனக்கு செய்வன வைக்க கிடையாது. அவங்கதே உனக்கு நிம்மதி இல்லாமல் பண்ண செய்யாத செஞ்சோம்னு சொல்லுவா, சொல்லாத சொல்லணும்னு சொல்லி வம்புழுப்பாங்க. உண்மையா இல்லையா தாயி? அவங்க நம்ம கிட்டத்தில் இல்லையே, எட்டத்தில் அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாத அளவுக்கு நம்ம வாழ்கிறோம். அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டா சரியா? யாருன்னு சொல்லிட்டு இல்லை தெரிஞ்சுக்க. அவங்கதே காரணம். அவளோட வம்பு வந்துச்சா இல்லையா? அவளோட வம்புங்கிறது நமக்கு இல்லை. நம்மளை வந்து பெல்லாதவன்னு சொல்லலை. இப்போ எனக்கு பிடிக்கல, நான் ஒதுங்கிட்டேன். அதே மாதிரிக்கு அவளும் இருக்கிறா. அதைத்தேன் தாய் சொல்லி மன வருத்தத்தில் இருக்கிறதே தாய் சொல்கிறேன். மன வருத்தத்தில் நீ இருக்க, அவதேன் காரணம். வைத்தறிச்ச உன் மேலே வந்து போறாம எல்லாமே அவளுக்கு இருக்குன்னு சொல்லல, புரிஞ்சுக்க. சரியா? யார் காரணம்? உன் கணவரோட ரத்த சொந்தம்னு சொல்லிட்டு ரத்த சொந்தம். சரியா? அவங்க வந்ததே தான் மன வருத்தத்திலேயே இப்போ இருக்கேன். பேசாத அளவுக்கு இருக்கேன்னா எவ்வளோ வருத்தத்தில் இருக்கேன்னு உனக்கு தெரியுமில தாயி? சரியா? அவங்கதே காரணம்னு சொல்லியிருக்கேன். சரியா? உன் தாய் வழியிலேயே உன் கூட பிறந்த வழியிலே உனக்கு யாரும் எந்த செய்வனே வைக்கல. ஆனால் அவங்க மன வருத்தத்தில் இருக்கா, அது தெரிஞ்சுக்க. உன் கூட பிறந்தவங்களும் உன் மன வருத்தத்தில் இருக்கா அவன் மேலே. சரியாத்தா? இப்போ என்ன அம்மாட்ட உனக்கு வர வேணும்னு கேளு தாயி. எனக்கு இப்போ உடம்புல வந்து என்ன பிணி அவங்க செஞ்சதுனால இருக்கா, இல்லை இப்படி நல்லா திடீர்னு நல்லா இருக்கிறேன், ஒரு 10 நாளுக்கு நல்லா இருப்பேன், ஒரு 3 நாளைக்குள்ள அப்புறம் வந்து நெஞ்சில் அடைக்கிற மாதிரி இருக்குது. அதான் நானே சொல்லிட்டில்லத்தா. அவங்க இப்போ செஞ்ச வேலைதான் சொல்லியிருக்கல தாயி. சரியா? வேற எந்த இதுவும் கிடையாது. உனக்கு வந்து வைத்தியத்துக்கு போனாவே வைத்தியத்தில் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. வேற லெக்குக்கு போனால் செய்வன வேணும் வச்சாலும் உனக்கு பழிக்காது தாயி. உனக்கிட்ட இருக்கிற அந்த அம்மனு நானே தாய் உனக்கிட்ட இருக்க ஆத்தாதே உனக்கு காமிச்சு கொடுக்குறீன்னு தெரிஞ்சுக்க. அதை சொன்னாங்க. இப்போ என்னன்னு சொன்னால் மாண்டவுக குறைங்கிறாங்க. இல்லத்தா, நான் இந்த தாய் சொல்றது உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இல்லை, நம்பிக்கை இருக்கு. அது நம்பிக்கை இருக்கு. இந்த தாய் உனக்கு நீ அள்ளும்பாலும் என்னைய கும்பிட்ற மாலை நான் விட்டு கொடுப்பீனா? அம்மான்னு கூப்பிடுற இல்ல, நீ இருக்கேன்னு சொல்ற இல்ல, உன்னை தேடி வர்ற மக, நாடி வர்ற மக அம்மான்னு உன்னை அள்ளும்பாகலு பெத்த தாயை விட உன்னை தேடி தாயா நினைச்சிருக்கேன்னு சொன்னியா இல்லையா அவன் வாயில? அதெல்லாம் உண்மை. எனக்கு தாயே அவதே எனக்கு அப்படி சொன்னே இல்லத்தா. அப்புறம் இந்த தாய் மறைச்சு காட்டுவீனா? என் பிள்ளைக்கு உள்ளதை நான் வெளிச்சம் போட்டு காட்டணுமில்ல. வைத்தியத்துக்கு போனாலும் ஒண்ணுமில்ல, 2 மாத்திரையை கொடுத்து போமா, நீ ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கமா போமான்னு சொல்லி அனுப்புறாங்கல்ல. அப்போ இந்த தாய் உனக்கு காமிச்சு கொடுக்காம இருப்பினா தாயி? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை, இந்த தாய் உனக்கு உன் உடம்பு பிடியை தீர்த்து வைக்கணும். இப்படி தாயி? சரி, எனக்கு அது மட்டும்தான் தேவை, வேற ஒன்றும் இல்லை தாயி.